டிசம்பர் 5 அதாவது இன்று பிட்காயின் விலை முதல் முறையாக $1,00,000 தாண்டி அதிரடியான சாதனை படைத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு பிட்காயின் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் உலகின் மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சியான பிட்காயின் விலை முதல் முறையாக $1,00,000 எட்டியதன் மூலம் அதன் உச்சவரம்பை முறியடித்துள்ளது என்று கூட சொல்லலாம். டிசம்பர் 5ஆம் தேதி பிட்காயின் விலை தட்டி தூக்கி ஹிட் அடித்திருப்பதற்கு முக்கிய காரணம் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் கிரிப்டோ கரன்சிக்கு ஆதரவு காட்டியதுதான். இந்த ராக்கெட் வேக உயர்வுக்கு ஒரு காரணம் என்னவென்றால், நேற்று அதாவது டிசம்பர் 4 ட்ரம்ப் அமெரிக்க பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையத்தின் அடுத்த தலைவராக கிரிப்டோ ஆதரவாளரான பால் அட்கின்ஸ் என்பவரை பரிந்துரைத்துள்ளார் என ராய்ட்டர்ஸ் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அதனைத் தொடர்ந்து இந்த செய்தி மளமளவென பரவ பிட்காயின் விலை உயர்ந்துள்ளது. நவம்பர் 5 அன்று அமெரிக்க தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதிலிருந்து பிட்காயின் விலை 45% உயர்ந்துள்ளது என்று சொல்லப்படுகிறது. காயின் மார்க்கெட் கேப் தரவுகளின்படி இந்த பதிவு செய்தியாக்கப்படும் நேரத்தில் ஒரு பிட்காயின் விலை 1,1936.22 ஆக இருந்ததோடு மார்க்கெட் கேப் 5.47% அதிகரித்து 2.02 டிரில்லியனாக இருந்தது. இன்று காலை ஒரு பிட்காயின் விலை $1,03,047.71 தொட்டு உலகத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த உயர்வானது பிட்காயின் நடைமுறைக்கு வந்த 16 ஆண்டுகளுக்குள் நடந்துள்ளது என்பது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். இந்த 16 ஆண்டுகளில் பிட்காயின் விலை கடும் ஏற்ற இறக்கங்களை சந்தித்துள்ளது. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு $16,000 கீழ் சரிவடைந்திருந்ததால் இதை மக்கள் கையாளும் போது மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதையே இது உணர்த்துகிறது.